வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். ஆணவம் என்பது மனிதனுக்குள் உருவாகும் ஒரு குணம். நான் மட்டுமே, என்னால் தான் இதனை முடிக்க முடியும், என்னால் இது சாத்தியமானது, எல்லாம் எனக்கு தெரியும், என் பேச்சைத்தான் மற்றவர்கள் கேட்க வேண்டும், இப்படி சொல்பவர்களை பார்க்கும்போது நமக்குள் இவனுக்கு எவ்வளவு ஆணவம் என்றே தோன்றும். ஒருவேளை அவன் அப்படி சொல்வதற்கு அவனாக ஏற்படுத்தி கொண்ட ஒரு பெயர் தன்னம்பிக்கை. தன் மீது நம்பிக்கை வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. மாறாக எல்லாவற்றிற்கும் நான் என்று ஒரு கர்வத்தோடு ஓங்கி ஒருவன் சொல்வானானால் அதற்கு பேர்தான் ஆணவம். யாரையும் நம்பாமல், யாருடைய உதவியும் இல்லாமல் எல்லாம் என்னால் முடியும் என்று சொல்பவன் அனைத்திலும் தோல்வி கண்டு எல்லாவற்றையும் இழந்து கடைசியில் தனி மரமாக நிற்பான். ஒரு முறை முல்லா நஸ்ருதீன் ஒரு கிணற்றை கடந்து போய்கொண்டிருந்தார். உள்ளே எட்டி பார்க்கலாம் என்று அவருக்கு தோன்றியது. இரவு நேரமாக இருந்த போதிலும் அவர் கிணற்றுக்குள் எட்டி பார்த்தார். கிணற்று நீரில் நிலா தெரிந்தது. நிலா தவறி கிணற்றுக்குள் விழுந்து விட்டதாக நினைத்து கொண்டு, ஐயோ, எப்படியாவது அந்த நிலாவை காப்பாற்ற வேண்டுமே, அப்படி காப்பாற்ற விட்டால் தேய்பிறையை பார்ப்பது எப்படி, ரம்ஜான் நோன்பு எப்படி இருக்க முடியும் என்ற எண்ணம் அவருக்கு தோன்றியது. உடனே ஒரு கயிற்றை எடுத்து கிணற்றுக்குள் வீசினார். பலமாக பிடித்துக்கொள் என்று கத்தினார். கயிறு கீழே எங்கோ ஒரு இடத்தில் மாட்டிக்கொண்டது. பலங்கொண்ட மட்டும் இழுத்து பார்த்தார். அவரால் முடியவில்லை. வேகமாக இழுத்ததில் கயிறு கையோடு கழன்று வந்தது. தடாலென மல்லாக்க தரையில் சாய்ந்தார். மூச்சு வாங்கியது. மேலே பார்த்தார். வானத்தில் நிலாவின் உருவத்தை கண்டதும் அவருக்கு ஒரே மகிழ்ச்சி. நான் வந்து காப்பாற்றியதால் தான் நீ உயிர் பிழைத்தார் இல்லையா என்றார். அவரின் இந்த செயலைத்தான் ஆணவம் என்று சொல்லாமல் வேறு என்ன சொல்வது? மனிதன் ஆணவத்திற்கு தீனி போட்டுக்கொண்டே இருக்கிறான். ஆனால் இவன் இல்லாமலேயே இந்த உலகத்தில் எல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. மனிதன் ஒன்றுமே இல்லை, ஆனால் தானே எல்லாமுமாக நினைத்து கொள்கிறான் என்று ஓஷோ சொல்கிறார். இந்த விஷயத்தில் நாம் எப்படி? மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.